குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இயர்ஸை நம்ம எப்படி படிக்கிறது, அதாவது வருடங்களை நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வருடங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம தரவாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணதுக்கப்புறம் ரீகால் பண்ணணும், யாரையாவது கேட்க சொல்லணும். அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீகால் பண்ணணும். ரெண்டாவது, அந்த இயரில் என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரெண்டாவது, அந்த இயரில் நடந்த முக்கியமான ரீசன், என்ன காரணத்தினால அந்த இயரில் அது நடந்தது, என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அதில் ஏதாவது நேம்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒரு அரசனுடைய பேர் கொடுத்துருக்குறாங்க, இல்லை அந்த இன்சிடென்ட் நடக்கிறது காரணமான ஒரு பொயட் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய நேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த இதை நம்ம அகைன் அண்ட் அகைன் நம்ம ரீட் பண்ணணும். இப்போ திருக்குறளை எழுதுனாங்க அப்படின்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது மட்டும் அதில் கொஸ்டினாக கேட்க போகிறதில்ல. திருக்குறளில் எத்தனை குறள் இருக்குது, எத்தனை குறள்கள் இருக்குது, வெண்பாக்கள் இருக்குது, எத்தனை பகுதிகள் இருக்குதுன்னு கூட கேட்கலாம். அதனால் அதை நம்ம ரீட் பண்ணணும். தேங்க்யூ.